ஏன் சார், என் வீட்டில் நான் 10 கிலோவாட் போட்டு ஈபிக்கு கொடுத்து பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் சேங்ஷன்டு லோடு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு மட்டும்தான் நீங்கள் சோலார் போட முடியும். அதுக்கு மேலே கூடுதலாக போட்டு ஈபிக்கு அனுப்பி பணம் வாங்குகிற திட்டம்லாம் இல்லை. நீங்கள் 10,000 கரண்ட்டு பில் கட்டுறீங்க. 10,000 கரண்ட்டு பில்லையும் சோலார்லேயே உற்பத்தி பண்ணி உங்கள் வீடை ஒரு சுயசார்பான வீடாக மாற்ற முடியும். தன்னிகர் நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு சுயசார்பு கிடைக்கும். நீங்கள் ஈபியை பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நெட்வொர்க் சார்ஜுன்னு ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 87.50. 3 கிலோவாட்டு போட்டிங்கன்னா ஒரு ரூ. 300 உள்ளே கட்ட வேண்டியிருக்கும் பேசிக்காக. இது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரூ. 7,000 வரைக்கும் பில்லு வர்ற வரைக்கும் குறைஞ்சி போயிடும் 3 கிலோவாட்டில். சோலார் வாட்டர் ஹீட்ரு இந்த சைட்டில் ஏற்கனவே போட்டிருந்தாங்க. சோலார் வாட்டர் ஹீட்ரு போட்டிருந்ததுனால ஹீட்ரு உங்களுக்கு நீங்கள் செலவாகாது. இந்த சோலார் வாட்டர் ஹீட்டரை நாங்கள் விட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோலார் வாட்டர் ஹீட்ரு குளிர்காலத்தில் 4 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்கு வரை பயன்படும். அதுக்கப்புறம் அந்த சோலார் வாட்டர் ஹீட்டரை அதுக்குரிய முதலீட்டை நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஆனால் ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்டரையும் பயன்படுத்தலாம். எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்ரு தேவைப்படாத நேரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை ஏசிக்கும் பயன்படுத்தலாம். ஆக ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா குளிர்காலத்துலேயும் பயன்படும், கோடை காலத்துலேயும் பயன்படும். நம்ம செலவிடக்கூடிய ஒவ்வொரு காசும் முதலீடாக அமையும். நமக்கு முழுமையாக கைக்கு கிடைக்கும். நீங்கள் பேங்க்கில் போய் முதலீடு பண்ணுறதை விட அருமையான முதலீடு சோலார் சிஸ்டத்துக்கு. அதுக்கு இப்போ மானியம் வேறு கொடுக்குறாங்க. பேங்க் லோனு 7%, கிட்டத்தட்ட 1/2%ஓட கொஞ்சம் கூட. இப்படி எல்லா விதமான நிதி உதவியும் கிடைக்குது. நல்ல தரமான பேனல்களும் கிடைக்குது. மானிய விலையில் வாங்கி போடக்கூடிய பேனல்களும் கிடைக்குது. எல்லா விதமான உதவியும் உங்களுக்கு கிடைக்குது. அது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா சேஃப்டியாக எர்த்திங் கொடுத்து, சேஃப்டியாக லைட்னிங் அரெஸ்டர் கொடுத்து, டெடிக்கேட்டடாக நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா லைஃப் டைம் பிரச்சனை இருக்காது. இது பாட்டுக்கு சோலார் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பேனல் கிளீனிங்கு மாதத்துக்கு ஒருக்கையோ மாதத்துக்கு 2 முறையோ பண்ணிக்கோங்க. மழை வந்துச்சுன்னா அடுத்து 15-20 நாளைக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆக்சசபிள் பிளேஸ் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. சோலார் பிளேட்டை நம்ம பார்க்கணும். அதில் தூசி இருக்கா, இலைத்தழைகள் எது விழுந்திருக்கா, பறவைகளுடைய எச்சங்கள் இருக்கா, இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த வைஃபையோட இந்த இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணி விட்ருவோம். இந்த இன்வெர்ட்டரை வைஃபையோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகலை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோ வசதியும் இதில் இருக்குது.